இப்போ உங்களை போன்ற ஒரு நெறியாளர் அவர்கிட்ட கேட்கும்போது, "சார் கடன் அதிகரிச்சு அதனால உங்களுக்கு என்னம்மா? உங்க வீட்ல இருந்தா குடுக்க போறீங்க?" வேற அப்படின்னு யார் வீட்ல இருந்து குடுக்க போறாங்கன்ற ஒரு இல்ல கேள்வி அந்த வருதுல்ல. கேள்வி பாருங்க. அரசு என்பது என்ன? மக்களை அந்த நிலப்பரப்பை ஆளுகிற பொறுப்பை வைத்திருப்பது அரசு. அந்த அரசு எப்படி இயங்குகிறது? மக்களிடமிருந்து வரி பணத்தை பெறுகிறது, பல்வேறு வரிகளை விதிக்கிறது, கட்டணங்களை விதிக்கிறது. அதன் மூலம் வருவாயை பெருக்கி அரசு இருக்கிறது. அப்ப இந்த நிலப்பரப்பும், இந்த மனிதர்களும் அந்த அரசால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற போது, அரசு வாங்குகிற கடன் மக்களை பாதிக்காது, மக்களுக்கு சம்மந்தம் இல்லாததுன்னு ஒரு பொருளாதார அறிஞர் வந்து உங்களுக்கு என்னம்மான்னு சொல்றான்னா, இப்படிப்பட்ட ஆள்கள பொருளாதார அறிஞர்ன்னு சொல்லி நீங்க அவங்களோட அட்வைஸ்ல இந்த கவர்மெண்ட்ட ரன் பண்ணீங்கன்னா, அப்புறம் இது நடக்காம வேற என்ன நடக்கும்? இத நாங்க கூட சொல்லல. நீங்க இப்ப சாதாரண ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட திமுகவிலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, கம்யூனிஸ்ட், விசிக எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு மணிப்புர பார்த்தீங்களா? சத்தீஸ்கர பார்த்தீங்களா? அந்த மாநிலத்த பார்த்தீங்களாம்பாங்க. இப்ப காங்கிரஸ்காரர் அதே பழக்கத்தில என்ன சொல்லிட்டாருன்னா, தமிழ்நாட்டுடைய நிதியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆண்டுகளில் அதாவது 2010ல் இருந்த நிலையை விட 2 மடங்கு தமிழ்நாடு கடன் வாங்குவது அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் 2 மடங்கு குறைந்திருக்கிறது கடன் வாங்குறதுல.